ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்த ஒரு மினி விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடு எல்லாமே தொடச்சிட்டேன், வெசல் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன், சாமான் எல்லாமே கழுவிட்டேன், சிங்க் எல்லாமே நீட் பண்ணிட்டேன், கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்கேன். இட்லிக்கு மாவு இல்லைங்க, அதனால் மாவு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டுட்டு மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி தான் என்னோடய கிச்சன் இருக்குது. உளுந்து ஒரு அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சா போதும் அப்படின்றதால கழுவி உளுந்தையும் ஊற வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பையனுக்கு ஸ்கூல் விடுற நேரம் வந்துருச்சு. அவரும் இறங்கிட்டாரு. அவரை கூப்பிடுறதுக்காக போகணும். நம்ம சுமந்தது பத்தாதுன்ட்டு நம்ம ஸ்கூல் டேஸில் எவ்வளோ பேகு சுமந்துருப்போம். இப்போ வந்தோடனே அம்மா இந்தாங்க பேகை பிடிங்க அப்படின்ட்டு நம்ம கிட்ட கொடுத்துட்றாங்க. நானுமே பேக்கையும் லஞ்ச் பேக்கையும் தூக்கிட்டு வந்தேன். வந்த பிறகு ஸ்நாக்ஸு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நான் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. தேர்ஸ்டேன்றதால சாய்பாபாவுக்கு சாமி கும்பிடுவேன். அதனால் பூஜை ரூமை ஃபுல்லாக பூவால் அலங்காரம் பண்ணிட்டேன். இன்றைக்கி நெய்வேத்தியமாக வாழைப்பழம் வச்சு நல்லபடியாக ஒரு 5-5:30 எல்லாமே சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டேங்க. தேர்ஸ்டேனாலே சாய்பாபா நம்ம வீட்டில் ஷீரடி சாய்பாபா இருக்கார். அவருக்கு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடுறது நான் பழக்கமாக வச்சுருக்கேன். அப்படியே முருகருக்கு விளக்கு எல்லாமே ஏற்றிட்டே வந்துட்டேன். கீழேருந்து எப்போவுமே விளக்கு ஏற்றிக்கிட்டே மேலே போகணும், அதனால் கீழேருந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். தூப ஆராதனையெல்லாம் காமிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இந்த சாம்பிராணி தசங்க பொடி சாம்பிராணிங்க. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக 2 பேக்கெட் வாங்கியிருந்த வாசனை சூப்பராக இருக்குது தசங்க பொடி. நீங்களும் வேணா அந்த பூஜை சாமான் கடையில் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.